பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆவியானவரோட துணையோட எந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவருக்கு சீஷர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மறக்க கூடாது இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாகிய தேவனா இருக்கிற ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துல இருந்த அந்த நாட்கள்ல அவர் நமக்கு யாரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு குருவா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனாலதான் மத்தாய் 28 அதிகாரம் 19 அவங்க சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க பொறுப்பட்டு போய் எல்லா ஜனங்களையும் என்னுடைய சீஷர்களா மாற்றுங்க அப்படின்றாங்க இல்லைங்களா? யாரையும் வந்துட்டு ஒரு கட்டட சபையில விசுவாசிகளா இல்லைன்னா பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல விசுவாசிச்சதுக்கு அடுத்து அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கிறவர்களை தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லி கூப்பிடுது, அவனை சீஷன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா யோவான் 8 அதிகாரம் 31-32 சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? ஒருவன் என்னுடைய வசனத்துக்குள் நிலைத்திருந்தால் அவன் என் சீஷனா இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வான், சத்தியம் அவனை விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சீஷர்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. சீஷர்களுடைய அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்? குருவை போல அந்த குணாதிசயம் இருக்கும் இல்லைங்களா? அந்த குணாதிசயத்தை வைத்து இவர்கள் கிறிஸ்துவை பின்படுகிறவர்கள் அப்படின்றத அந்தியோக்கியால இருந்த அந்த சபையில இருந்த அந்த சீஷர்களுக்கு தான் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த பேருனால அவங்க அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வசனத்திலேயே இல்லைங்களா? அப்படின்னா அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எதனால உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்துவோடைய குணாதிசயம் அவர்களுக்குள் இருந்தபடியினால அநேகர்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, புறஜாதிகளுக்கு எல்லாருக்குமே இவர்கள் கிறிஸ்துவை பின்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படியாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த அந்த மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களில் அவருடைய பாதத்தின் அடிச்சவர்களை நமக்கு காமித்து போன பின்பு இப்படியாக நடக்க வேண்டும், நான் மனுஷகுமாரனாக இருந்த பொழுது என் மாம்சத்தன்மை எப்படியாக பிதாவென்கின்ற அந்த தெய்வ தன்மையோட உறவில் இருந்ததோ அப்படியாக நீங்களும் என்னோட கூட பிதாவாகிய தேவனாகிய என்னோட உறவுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை போல நடக்க வேண்டும், என்னை போல செயல்பட வேண்டும், என்னை போல சிந்திக்க வேண்டும் என்கிறதை போல அநேக காரியங்களை குறித்து அவர் கத்துக் கொடுத்திருக்கிறார் சீஷர்களுக்கு இல்லைங்களா? அதுலயும் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல மத்தாய் 5 அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல ஒரு 10 அம்சங்களை குறித்து பேசுவார் இல்லைங்களா? ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா காரியங்களையும் பேசிட்டே வந்ததுக்கு அடுத்து மத்தாய் 5:13 சொல்லுவாரு என்னன்னு சொல்லி, நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் அதை வேற எதனால் சாரமாக்க கூடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா உப்போடைய குணாதிசயம் என்ன? அந்த உப்பு என்கின்ற அந்த தன்மை தானே, அந்த ருசி கொடுக்கின்ற அந்த மனம் கொடுக்கின்ற ஒரு தன்மை தானே, அந்த ருசியை வைத்துதான் இது உப்பு என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். அப்படியாகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும் அவருக்கு சீஷர்களுமாக இருக்கிறோம் என்கின்றதை நம்மளுடைய குணாதிசயங்கள் மூலியமாக இந்த உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அப்படியாகவே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த 10 அம்சங்கள் இருக்கிறது. அதன்படியாக நாம் இருந்தால் நாம் பாக்கியவான்களாகவும் பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாகவும் இருப்போம். நாங்கள் நிச்சயமாகவே நாம் மனத்தை கொடுக்கின்ற ருசி உள்ள ஒரு உப்பை போல நாம் கர்த்தருக்கு முன்பதாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அதனால இந்த காரியங்களை தான் இன்னைக்கு வசனத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இந்த உலகத்துக்கு உப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, ஆனா சாரம் உள்ள உப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சாரமற்று போன ஒரு உப்பை போல நீங்க இருந்தீங்கன்னா எதுக்குமே உதவ மாட்டீங்க அப்படின்னு இருக்காரு. இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். உப்புனா எப்படி சாரமுள்ள உப்பாக நான் இருக்கிறேனா இல்லையா, நான் சாரமற்ற உப்பாக இருக்கிறேனா, எப்போ நான் சாரமற்ற உப்பை போல நான் எப்போ மாறுவேன் அப்படின்ற அந்த காரியங்களை இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தாய் 5 அதிகாரம் 13 வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னது, நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அதை வேற எதினால் சாரமாக்க கூடும் அப்படின்னு சொல்லி, அது வெளியே கொட்டப்படுகிறதுக்கும் காலால் மிதிக்கப்படுறதுக்கும் அப்படின்னா ஒன்றுக்கும் பிரயோஜனமே இல்லாம போறது போலதான் நீங்க இருப்பீங்க சாரம் இல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஆண்டவர் யாரை குறித்து பேசுறார்? வெறும் உப்பை குறித்து பேசுறாரா? இல்ல, உப்ப ஒரு மனுஷனுக்கு, அதுவும் அவருடைய சீஷனுக்கு ஒப்பிட்டு, ஒரு சீஷனுக்குள்ள இருக்க வேண்டிய அவருடைய அந்த குணாதிசயமான அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற அவருடைய வசனத்துக்குள் நிலைத்திருக்கின்ற ஒரு சீஷனுக்குள்ள இல்லாமல் போனால் அவன் சாரமற்ற ஒரு உப்பை போல இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நாம் சாரம் உள்ள உப்பாக இருக்க வேண்டும், ருசி சுவை தருகின்ற ஒரு உப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்தில் அதை எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். அது எப்படியாக நாம் சாரம் உள்ளவர்கள் சாரம் இல்லாதவர்கள் என்கின்றது தேவனுக்கு முன்பதாக எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கும் வசனங்கள் இருக்கிறது. அந்த எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ளுகிறதுக்கு முன்பதாக உப்பை குறித்து சில வசனங்கள்ல ஆண்டவர் குறிப்பா பேசியிருக்கிறார். அந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் 9வது அதிகாரம் 49-50. மார்க் 9வது அதிகாரம் 49-50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். 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 பாருங்களேன், எந்த பலிகளும் உப்பால சாரப்படுகிறது போல. பழைய உடன்படிக்கையில நீங்க லேவி ராமத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும், ஆண்டவருக்கு எந்தெந்த பலிகள் எல்லாம் ஏறெடுக்கிறாங்களோ அந்த தகன பலிகளாக இருக்கட்டும், ஜீவ பலிகளாக இருக்கின்றதா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே உப்பால சாரமாக்கி அதுக்கு அடுத்துதான் அது உப்பினால அவங்க பலியிடுவாங்க கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படியாகத்தான் நீங்களும் உப்பால வந்துட்டு ஒரு மனம் கொடுக்கின்ற ஒரு உப்பை போலத்தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்றாரு. சீஷர்களை சொன்னாங்கன்னா அது யாரை குறித்ததாக சொல்லியிருக்கிறது? நம்மை குறித்துதான் எழுதப்பட்ட வசனம் அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுக்கடுத்து எல்லாவற்றையும் அக்கினியானது அதை எப்படியாக பரிசோதித்து பார்க்குமோ அப்படியாகத்தான் நம்மளுடைய விசுவாசமானதும் கூட, நான் சுவை தருகின்ற உப்போ ஒரு மனத்தை கொடுக்கின்ற ஆண்டவருடைய குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷனோ இல்லையோ என்கின்றது கூட புடமிட்டு பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட இந்த இடத்துல வசனத்துல பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்படின்னா எப்படி இந்த வெள்ளி தங்கத்தை எல்லாத்தையுமே புடமிட்டு பார்க்கிறார்களோ அது போலவே நம்மளுடைய விசுவாசமானது கூட அநேக நேரத்தில் புடமிடம். அதனாலதான் மத்தாய் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல புடமிடுகின்ற ஒரு காரியத்தை வைத்து நீங்க உப்பா இருக்கணும், ஆனா சாரமற்ற உப்பை போல ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை வச்சுதான் சொல்றாரு. எந்த காரியத்தை வைத்து? என் நாமத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தின் ஜனங்கள் உங்களை பகைக்கும் பொழுது, உங்களை துன்பப்படுத்தும் பொழுது, அப்பொழுது நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். மகிழ்ந்து களி கூறுகின்றது தான் நீங்க சாரமுள்ள உப்பு என்றும், மகிழ்ந்து களி கூறாமல் ஐயோ கர்த்தரை விசுவாசித்தது வீணா இருந்தது, அவரை பின்பற்றது வீணா இருந்தது, இந்த உலகத்தின் மனுஷர்களால் நாங்கள் தூசிக்கப்படுகிறோமே என்று சொல்லி நான் மாம்சீக ரீதியான ஒரு லௌகிக துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக நான் மாறினதே. ஆனால் என் வாய்கள் கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுக்கின்ற ஒரு வாயாக மாறிவிட்டதா ஆச்சுன்னா என்ன ஆகுங்களா? உலக ரீதியான மனுஷர்களை போல நம் மாம்ச ரீதியாக அந்த மனுஷர்களை மேற்கொள்கின்றதுக்கு துணிந்தால் அந்த நேரத்தில் நம் சாரமற்ற உப்பை போல நம்ம மாறிடுவோம். அது ஒன்றுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஒன்றுக்கும் உதவாத உப்பை போல இருக்கக்கூடாது, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற உப்பாக இருக்க வேண்டும். லூக்கா 14வது அதிகாரம் 33-35 வசனத்தை வாசிங்க. லூக்கா 14வது அதிகாரம் 33-35. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமேன். ஆமென். இந்த இடத்துல லூக்கா 14வது அதிகாரத்துல ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து பேசுறதுக்கு அடுத்து தான் ஆண்டவர் ஃபைனலா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ
உங்களுக்குள்ள அந்த உப்பு அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான அனைத்தையும் நீங்கள் விட்டு விடாமல் போனால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு உண்டான அனைத்தும் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாம்சத்தின் அந்த பூர்வத்தின் குணங்களா இருக்கின்ற எதுவா இருக்கட்டும், அது தேவனோடு கூட நடக்கின்றதுக்கு அது உங்களுக்கு இடரலாக இருக்கின்றது. அது உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்களுடைய பழைய வாழ்க்கையில் உங்களை அதிக காரியங்களில் உங்களை புகழ்ந்து பேசுகின்ற ஒரு புகழ்ச்சியாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம். அது உனக்கு உண்டான அனைத்தையும் நீ விட்டு விடாமல் போனால், தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிடு பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றது நிமித்தமாக, அதன்படி நான் என்னை மாற்றிக் கொள்ளுகின்றது மூலியமாக நான் இந்த உலகத்துக்குரிய இந்த காரியங்கள் எல்லாம் இழக்க போகிறேன் என்று சொல்லி அறிந்து இந்த உலகத்தை சம்பாதித்துக் கொள்ள தேவனுடைய வசனத்தை மறுதளிக்கின்றவனாக நான் மாறினால், நான் சாரமற்ற ஒரு உப்பை போல ஒரு மனுஷனாக நான் மாறிவிட்டு நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டது போலவே நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். ஆனா அப்படி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு உண்டான அனைத்தையும் நீங்கள் விட்டு விடாமல் போனால், அதனாலதான் 14வது அதிகாரத்துல இயேசுப்பா சொல்லும் போது நிறைய காரியங்களை குறித்து சொல்வார். யாருன்னா என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் வந்துட்டு என் மேல் வைக்கின்றது காட்டிலும் அதிகமான அன்பை தன்னுடைய மகன் மேலாகட்டும், மகள் மேலாகட்டும், சகோதரர்கள் மேலாகட்டும், சகோதரிகள் மேலாகட்டும், மனைவிகள் மேலாகட்டும், தகப்பன் தாய் மேலாகட்டும், தன் ஜீவனே ஆகட்டும் அவன் வெறுத்து விடாவிட்டா அவன் என்னை பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு அடுத்துதான் இந்த 33, 35வது வசனத்து வரைக்கும் இந்த வசனத்துல சொல்றாரு, தனக்கு உண்டான அனைத்தையும் விட்டு விடாமல் போனால் அப்படின்னு சொல்லி. உனக்கு உண்டான அனைத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே, உனக்கு உண்டான அனைத்து அப்படின்றது நான் எனது எனக்காக என்று சொல்லி பேர் புகழ் பெருமை அப்படின்னு சொல்லி பார்க்கிற நிறைய காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் அவரோட நடக்காதபடிக்கும் நம்மை நெருக்குகின்றதாக இருக்கின்றது. இப்படி நம்மை கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்காதபடிக்கு நம்மை நெருக்குகின்ற இப்படிப்பட்ட மாம்சத்தின் எல்லா துஸ்வபாவங்களையும் அதனால் கிடைக்கின்ற எப்படிப்பட்ட லாபங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் வீண் என்று சொல்லி அதை வெறுத்து விட வேண்டும். வெறுத்து விடாமல் போனால் நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு ஒரு ருசியுள்ள ஒரு உப்பை போல அவருடைய குணாதிசயம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியாது. நாம் என்ன ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நம்ம மாறிடுவோம். முதலாவதா நம்மளுடைய நித்திய ஜீவனத்துக்கே நம்ம வந்துட்டு நம்ம என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் போடுவோமோ அந்த விஷயங்கள்னால நம்ம நித்திய ஜீவனை சுதந்தித்து கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு மகன் மகள் என்று சொல்லி கூட நம்ம அழைக்கப்படுறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக நம்ம மாறிடுவோம். அதனால நம்மளுக்கு தேவனோடு நடக்கின்றதுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. அதனாலதான் இடர்கள் குறித்து பேசும் பொழுது ஆண்டவர் சில இடர்களை குறித்து பேசுறாரு. மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு கூட பார்த்தால் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு உன் கண் உன்னை பாவத்துல விளைவிக்கிறதா இருந்துச்சுன்னா அவனுக்கு உன் கண் இடர்லை உண்டு பண்ணுகிறதே, ஆனா அந்த கண்ணை நீ வந்துட்டு பிடுங்கி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மத்தாய் 18வது அதிகாரத்துல சொல்றாரு, நீ மற்றவனுக்கு இடர்லா இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ மற்றவனுக்கு இடர்லா இருக்க கூடாது. உன்னுடைய ஜென்ம சுபாவமானது உன்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்கு இடர்லா இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல வேலைக்கு போறதுனால தான் என் பேச்சுவார்த்தை இப்படி மாறுது. சிலப்பட்ட மனுஷர்களை நான் தினசரி வாழ்க்கையில நான் சந்திக்கணும். அந்த மனுஷர்களோட பேசும் பொழுதுதான் அவங்க என் சம்பந்திக்கத்தான், அவங்க என் பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாங்க, இல்ல சின்ன வயசுல இருந்து என் நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை நம்ம வந்துட்டு கீழ்ப்படியாம போற விஷயத்தைய இல்ல இதெல்லாமே நார்மல் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ளேயே இருந்துருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கீழ்ப்படுதலுக்குள்ள நடத்துகின்றதுக்கும் உன்னை ஏவுகின்ற எந்த காரியங்களா இருக்கட்டும், உன்னை கர்த்தர்கிட்ட இருந்து பிரிக்கின்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும், அது உன்னுடைய வலது கண்ணா இருந்தாலும் கூட அதை நீ பிடுங்கி போடு, உன்னுடைய வலது கையா இருந்தாலும் அதை தரித்து போடு. ஒரு வலது கண் இல்லாத மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளவு துன்பப்படுவான், வேதனை அடைவான் இல்லைங்களா? ஆனாலும் நீ அவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு அவமானப்பட்டாலும் கூட நீ நித்திய ஜீவத்துக்குள்ள போய் நீ பிரவேசிக்கிறியே, அதை சுதந்திரத்து கொள்வாய் அப்படின்றதுனால நீ சந்தோஷப்படுப்பா. அந்த இழப்புக்கு ஒப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. வலது கண் இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ முடியுங்களா? எவ்வளவு கடினமா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு வலது கை இல்லாம ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கடினமாகவும் கஷ்டமாவும் இருக்கும் இல்லைங்களா?
அதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நடக்கின்றதுக்கு நம்மளுடைய பூர்வத்தின் எந்த சுபாவங்கள் தடையாக இருந்தாலும் அந்த தடை செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம முற்றிலுமா விட்டியேத்தா தீரணும். அது நம்மளுக்கு நெருங்கின உறவுகளாக இருந்தாலும் அந்த உறவுக்காரர்களோட பேசிக்கிட்டதுனால ஆகாத சம்பாஷணை நல் ஒடுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. எனக்குள் ஆகாத சம்பாஷணை இங்கிருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்லி இருந்தா, உனக்கு உண்டான அனைத்தையும் நீ விட்டு விடாமல் போனால் நீ கர்த்தருக்கு ஏற்ற ஒரு உப்பாக, சுவை தருகின்ற ஒரு உப்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் உள்ள ஒரு உப்பா என்கின்ற தேவனுடைய சீஷனாக நீ இருக்க முடியாது. அதனால அவரை நீ பிரதிபலிக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உனக்கு உண்டான அனைத்தையும் அவரோட நடக்கின்றதுக்கு உன்னை அவருடைய சமூகத்திலிருந்து விலக்குகின்ற அனைத்தையும் நீ விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு போது அவரோட நடக்கின்றதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு இடரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னது போல அது என்னுடைய சில பூர்வத்தின் சுபாவமாக இருக்கின்ற வலது கண் வலது கை என்கின்றதை போலவா, இல்லைன்னா வந்துட்டு நான் அன்றாட வாழ்க்கையில் நான் பயன்படுத்துகின்ற மொபைல் என்கின்ற கருவி சோசியல் மீடியாவா, அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைங்களா? இல்லைன்னா வேற யாருன்னா தேவனை அறியாத உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க, சிநேகிதர்கள் இருக்காங்க, அதெல்லாவற்றையும் விடும். இல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போறேன், அந்த இடத்துல தான் நான் போய் சொல்ல வேண்டிய அநேக சூழ்நிலை ஏற்படுது, இந்த இடத்துல இருந்தா நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திருடுறது போல, அது திருட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க தான் என்ன ப்ரெஷர் பண்றாங்க, அது அவங்களுக்கு தானே அந்த பாவம் போய் சேருது அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் பிழுத்தமாவ போலவே இது பண்ணா, ஆமா கை நிறைய சம்பளம் வரும் தான், ஆனா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் வேதனைப்படுத்திட்டு இருக்க. ஆண்டவருடைய வசனத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டா இருக்கும் என்கிறதை போல தீமையினால உண்டாகின்ற ஒரு மனுஷனா என் இருதயம் இறுக்கமாகி கொண்டே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி கொண்டு போய்கின்ற ஒரு மனுஷனாக நம்ம மாறி விடுவோம். அதனால நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், அது குப்பைக்கு போடுகிறதுக்கு கூட உதவாத ஒரு உப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எருவுக்கும் அதுக்கடுத்து குப்பை கூட அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி குப்பையை ஏன் ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல லூக்கா புத்தகத்துல பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யூஸ்வலா வந்துட்டு குப்பு வந்துட்டு சுவை தருகின்ற ஒன்னாகவும் இருக்கு. அப்படியே இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த அழுக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த குப்பைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், இந்த பாக்டீரியாஸ், இந்த எல்லா விஷயங்களையும் கூட அந்த நோய் நொடி மனுஷனுக்கு வந்து பரவாதபடிக்கு அந்த எல்லா கிருமிகளையும் அழிக்கின்ற ஒரு தன்மை கொண்டதாக, அதை சுத்திகரிக்கின்ற ஒரு தன்மை கொண்டதாகவும் உப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட எதுக்குமே உதவாத ஒரு மனுஷனாக நீ இருந்துருவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா நம்ம ஒரு பொழுதும் ஆயிடக்கூடாது. வேணா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை போல நம்ம நடந்தோம்னா அதுதான் அகலமான வாசல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? விசாலமான வாசலுக்குள்ள அப்படின்னு சொன்னா நான் எனக்கு பிடித்தது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட வாசலா? இறுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கின்ற வாசல் அப்படின்னு சொல்லி. அந்த வாசல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, நானே பரலோகத்தின் வாசலா இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 10வது அதிகாரத்துல சொல்றாரு. நானே வாசல்னா வார்த்தையாகிய தேவனே வாசலா இருக்கிறார். அந்த வார்த்தை தான் வாசல். அந்த வார்த்தை எனக்குள் ஏற்றுக்கொண்டு நடக்கலாம் என்றால் என்னுடைய ஆசை தடையாக இருக்கும், என்னுடைய அநேக உணர்வுகளுக்கு அது மாறாக இருக்கும் என்றால் அது எல்லாவற்றையும் நான் மாற்றிக்கொண்டுதான் தீர வேண்டும். அதுக்கு நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவருடைய வசனத்தோடு கூட நான் எந்த விஷயங்களையும் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. மத்தாய் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆவின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா ஆவின் எளிமை என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் உள்ள அவருடைய சீஷனுக்குள்ள இருக்கின்ற ஒரு சுபாவம். அது அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தினால் நாம் அழைக்கப்படும். இது சாரமுள்ள ஒரு உப்பு. இது அந்த குணாதிசயத்தினால் அறியப்படுகிறது. பாரு, இது உப்பு தான் என்கிறதை போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான், அவரை பின்படுகின்ற அவருடைய சீஷர்கள் தான், அவருடைய பாதத்தின் அடிச்சவர்களை பின்படுகின்றவர்கள் தான், அவரை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்கிறது எதனால் உறுதிப்படும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆவின் எளிமை என்கின்ற அந்த ஒரு சுபாவத்தினால்தான். அது நம்மளுடைய பூர்வ சுபாவத்தினாலேயும் இல்லைன்னா நம்ம பிறந்த இடம், நம்ம வளர்ந்த இடம் அப்படின்றதுனால நம்மளுக்குள்ள ஆவின் எளிமை வராமல் இருந்திருக்கலாம்.
ஆவின் எளிமை என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அறிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆவின் எளிமை என்று சொன்னால் இது நம்மளுடைய சுபாவத்தை குறிச்சு பேசல பிரதர். இது வந்துட்டு நார்மலா வந்துட்டு ஆவிக்குள்ள அதான் இப்ப சவுல் மேல ஒரு ஆவி வருது, எரிச்சல் உள்ள ஆவி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது போல இது கூட ஆவில் எளிமை அப்படின்னா ஆவிக்குள்ள இருக்கிறது அப்படின்றது போல அல்ல. சவுளுக்குள்ளேயே வந்தது என்ன? எரிச்சல் உள்ள ஆவி. அந்த எரிச்சல் உள்ள ஆவி அப்படின்றது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் தான். அந்த ஆவி வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு சுபாவம் வருது. அந்த சுபாவம் என்ன சுபாவம்? பகைக்கின்ற ஒரு சுபாவம், கோபம் கொள்ளுகின்ற ஒரு சுபாவம். அந்த கோபமும் அந்த எரிச்சலும் அவனுக்கு எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவனோட கூட ஒப்பிட்டு இன்னொரு மனுஷனை குறித்து பேசும் பொழுது அவனால் அதை சகிக்க முடியவில்லை. அதனால எரிச்சல் உள்ள ஆவியினால அவன் வந்துட்டு முற்றிலுமாக கட்டப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்து அவனோடு கூட ஒப்பிட்டு ஒரு மனுஷனை குறித்து பேசும் பொழுது அது யாரா இருந்தாலும், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவாகிய தேவன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கர்த்தருக்கு ஆசாரியர்களாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நான் சங்கரிப்பேன் என்று சொல்லி துணிந்தவனாக சவுல் காணப்படுகிறான் இல்லைங்களா? 1 சாமுவேல் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் அப்படின்னா எரிச்சல் உள்ள ஆவி என்றால் அந்த மனுஷனுக்குள்ள வருகின்ற அந்த கோபத்தை குறித்தும் அவனுக்குள்ள வருகின்ற சில எரிச்சல்களை குறித்துதான் எரிச்சல் உள்ள ஆவியை கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆவில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி, பூர் இன் ஸ்பிரிட், நம்மளோட ஸ்பிரிட்டுக்குள்ள ஆவின் இளிமை அப்படின்றது நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது தாழ்ச்சியின் சுபாவத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சவடுகளை பின்படுகின்ற அவருடைய மக்கள்களா இருக்கின்ற நமக்கு என்ன இருக்கணுங்களா? முக்கியமா ஆவின் இளிமை என்கிறது இருக்கணும். இது எப்படி நம்ம வந்துட்டு மனுஷனுடைய சுபாவத்துக்குள்ள, அது ஆண்டவரை பின்படுகின்ற ஒரு மகனுக்குள்ள, அவருடைய வார்த்தையை பின்படுகின்ற அவருடைய சீஷருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கணும் என்று சொல்லித்தான் சுபாவத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிறது எப்படி அறிவது என்றால், இந்த இடத்துல இன்னொரு வசனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். பாருங்களேன், இங்க ஒரு மனுஷனுடைய ஆவிய தேவன் புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய ஆவி என்றால் ஒரு மனுஷனை குறித்து தான் பேசி இருக்கிறது. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சுபாவத்தை குறித்து தான் பேசப்பட்டிருக்கு, அந்த நொறுகுண்ட ஆவின்னு சொல்லி. என்ன அந்த நொறுகுண்ட ஆவி? தான் செய்தது எல்லாமே தவறு, தான் கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக இப்படி நடந்து விட்டேன், இல்லை என்றால் இதோ கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக என்னுடைய வழிகள் இருந்தது என்று சொல்லி, அந்த வழிகள் கர்த்தருக்கு விரோதமான வழிகளாக இருந்தது என்று சொல்லி அறிந்த பின்பு மனஸ்தாபம் அடைந்து அந்த பாவங்களை அறிக்கை செய்து அந்த பாவத்துக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்பா இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு ஆவில் நொறுங்குண்டவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஆவில் நொறுங்குண்டவர்கள் என்கிறது தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகின்ற ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனுஷனை குறித்து தான் ஆவில் நொறுங்குண்ட ஆவி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகள்களாக இருக்கின்ற நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ நம்ம இடத்தில் ஆவின் இளிமை என்கின்ற அந்த தாழ்ச்சியின் அந்த சுபாவம் என்கின்றது நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். அந்த மனத்தாண்மை என்கின்ற அந்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். மனத்தாழ்மைய எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு வஸ்திரத்தை போல நம்ம வந்துட்டு போத்தி கொள்ள முடியும் அப்படின்னா எதை குறித்து பேசுறாரு? ஆமா,
ஆண்டவரை பின்படுகின்ற அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு சீஷர்களுமா இருக்கிற நமக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான அவருடைய சுபாவமானது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனத்தாழ்மை என்கின்ற அந்த வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொண்டவர்களாக அவருக்கு முன்பதாக நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பதாக என்றால் என்ன? நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு மனுஷர்களுக்கு முன்பதாக, அது கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்மளோடு கூட வேலையில் பணியாற்றுகின்றவர்களாக இருக்கலாம், நாம் அறியாத சில சகோதர சகோதரிகளை, கர்த்தரை அறியாத பொறிஜாதிகளை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஞானத்திலும் இல்லை என்றால் பலத்திலும் நம்மை காட்டிலும் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் எப்படியாக நடந்து கொள்ளுகிறோம் என்கிறது மிகப்பெரிய பங்கை வகிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி என்றால், மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். என்னவென்று சொல்லி, இதோ உங்களை கனப்படுத்துகின்றபடியே நீங்கள் கனப்படுத்தினால், உன் சகோதரர்களுக்கு மாத்திரமே நீங்க கனப்படுத்தினால் என்ன அதிகமா செய்தது போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லைங்களா? உங்களை கனப்படுத்தாதவர்களையும் நீங்க கனப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவர் அந்த தாழ்ச்சியின் மனத்தாழ்மை என்கின்ற அந்த வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலையும் என்கிறதை எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது? உப்பானது அதனுடைய ருசியினால் எப்படி அறியப்படுகிறதோ, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்படுகின்ற அவருடைய மகன் மகள் என்கின்றதும் கூட நம்மளுடைய சுபாவத்தின் குணத்தின் மூலியமாக எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அறியப்படும். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சந்தோஷப்படுவார். தேவனுடைய வசனமானது நமக்குள் நிறைவேறும் பொழுது தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நாட்களில பார்க்கும் பொழுது அவரை குறித்து எழுதப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாமே அவரை நிறைவேற்றும் பொழுது என்னவென்று சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவே உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா பிதா எனக்குள் மகிமையை அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் 12வது அதிகாரத்துல அவரு சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். எப்போ மகிமைப்படுத்துகின்ற காரியத்தை பிதா மகிமைப்பட்டிருக்கிறார் அப்படின்றது போல பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வசனமானது அவருக்குள் நிறைவேறும் பொழுது, அப்படியாகத்தான் நமக்குள்ளும் தேவனுடைய வசனமானது சுபாவத்தின்படி முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு பலத்தோட நாம் தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நம்மளுடைய சுபாவத்திலேயே ஆண்டவருடைய குணாதிசயம் அப்படி வெளிப்படும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்படின்றத அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்க கூடாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த மனத்தாழ்மை என்கின்ற அந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். ஆமென். பாருங்களேன், இங்க ஏசப்பா அந்த மனத்தாழ்மை என்கிறது தான் தேவாதி தேவனாக இருந்தாலும் அத தேவனுக்கு சரிசமமாக இருக்கிறேன் என்கிறதை கொள்ளை பொருள் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணாமல் என்ன பண்ணாரு? தன்னைத்தான் வெறுமையாக்கி கொண்டு அடிமை ரூபத்தை தரித்தவராக அவர் வந்தாரே, அதுதான் அந்த மனத்தாழ்மை என்கிற அந்த வஸ்திரம். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய அங்கியை கழட்டி போட்டு அதோ அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு வஸ்திரத்தை எடுத்து தன்னுடைய மார்பில் கட்டி கொண்டவராக போய் சீஷர்களுடைய கால்களை கழுவினார். ஆனா இதை பாரம்பரியமான ஒரு முறைமையின்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவ ஒவ்வொரு அந்த டினாமினேஷன்ஸுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பாரம்பரியமா பண்ணிட்டு, அப்பா உங்க சபையில கால்லாம் கழுவுவாங்களா அப்படின்னு சொல்ல கேட்கிறவங்களா இருக்காங்க. சுபாவத்தின்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னா வெளி தோற்றத்தின்படி செய்யறாங்க இல்லைங்களா? செஞ்சதுக்கு அடுத்து கூட திருப்பி போய் அப்படியே சிங்காசனத்துல இருக்கிறது போல அப்படியே புல்பீட்ல போய் திருப்பி மைக்கு பிடிச்சிட்டு நீ வேற நான் வேற அப்படின்றத வித்தியாசத்தை எப்போ காமிக்கிற காரியத்தை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இங்க அதை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவருடைய சபையில அவருடைய தலைக்கோட கூட இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சரீரமாகிய நம் நடுவில் இப்படிப்பட்ட வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியாது. நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்கிறதையும், நாம் எல்லாரும் சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றதுல நாம் சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நாம் சகோதரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நம்மை யார் பாற்றும் இதோ இவர்கள் போதகர்கள் என்றும் இவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் மகிழாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்குள் நிலைத்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், சீஷர்கள், சகோதரர்களாக இருக்கிறவர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை நமக்குள் நிறைவேறும் பொழுது அதனால் சந்தோஷம் அடைகின்றவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? தேவனுக்கு முன்பதாக
அதனால நாம அவளைத்தான் ஆண்டவரும் கர்த்தருமா இருக்கிற அவரே மனத்தாழ்மை என்கின்ற வஸ்திரத்தை அவர் அணிந்து கொண்டவராக, எப்படியாக அவர் ஆவில் இளிமை உள்ளவராக இருந்தாரோ அப்படியாகவே நாமும் ஆவில் இளிமை உள்ளவர்களாக எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் என்கிறத தேவன் விரும்புகிறார். நாம் எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் இந்த ஆவின் எளிமையை நான் இழந்தது இந்த காரணத்தினால் தான் என்றால் நீ சாரமற்ற ஒரு உப்பை போல இருக்கிறாய் என்கிறது கர்த்தருக்கு முன்பதாகவே வெளிப்படும். அதுக்கடுத்து யாக்கோபு புத்தகத்தில் ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், என்ன, உங்களுக்குள் மேட்டிமை என்கின்ற சுபாவம் வரும் பொழுது, கோபம் என்கின்ற சுபாவம் வரும் பொழுது, மார்க்க பேதமை என்கின்றது உங்களுக்குள் உண்டாகும் பொழுது, இது இப்படிப்பட்ட தன்மையானது பிசாசுக்கு ஏதுவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த உலகத்துக்குரியது பிசாசுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி. பிசாசோடைய குணாதிசயம் எனக்குள்ள வரவே கூடாது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்தை வைத்தோம், ஏன்னா சந்தர்ப்பத்தை நான் வச்சுட்டு சூழ்நிலை வைத்து மற்ற மனுஷர்களோட ஒப்பிட்டு நான் செய்தது சரிதான், இதனால தான் நான் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு நிறைய வாட்டி நம்ம யாரை ஒப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்களை பார்த்து தான் அவங்களும் ஒப்பிட்டு பேசுவோம். மனுஷர்களா பொறுத்து இருக்கிற அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மைப்பா, அவங்களுக்கு பிறப்புலயே அந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜன்ம சுபாவம் தானே. எல்லாருக்கும் மனுஷன் அப்படின்னா கோபம் வரும், உணர்ச்சிகள் இருக்கும். அவனை திட்டுனா திட்டுவான், அடிச்சா அடிப்பான். ஒரு மிருகத்துக்கே போய் அதை விரட்ட போகணும் அப்படின்னு சொன்னா கூட அதால முடிஞ்ச அளவுக்குன்னா அது கொஞ்சம் போராடும் இல்லையா? அது போலதான் மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது. பாரு, எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் எனக்குள்ளேயும் இருக்கு. நான் மட்டும் என்ன வானத்திலிருந்து வந்தனா அப்படின்னு சொல்லி என்னுடைய பூர்வ சுபாவத்திலிருந்து நம்மை மாற்றி நாம் பரலோகத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க இந்த உலகத்துக்கு மரித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொன்ன வசனங்களை விசுவாசிக்காம, இல்ல நான் சுபாவத்தின்படியாகத்தான் பிறந்திருக்கின்ற ஒரு மனுஷனை போலத்தான் இருக்கு, எல்லா மனுஷர்களும் நானும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம், அந்த சுபாவம் அது மனுஷனுக்குள்ள இருக்கிறதா, அது மாறாது. கர்த்தரிய இவ்வளவு கடினமாக வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில பேர் ஜன்ம சுபாவங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களும் கர்த்தருடைய வசனத்தின் விசுவாசம் இல்லாதவர்களும் அப்படியாகவே இருந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருந்து விடுகின்றதுனால யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம், கர்த்தருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்த பின்பு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், விசுவாசத்தோடு கூட கிரியைகள் மூலியமாக நீ விசுவாசத்தை காமி. நீ கிரியைகள் மூலியமாக விசுவாசத்தை காமிக்க நீ ஒரே ஒரு பாதப்படியை நீ எடுத்து வைக்கும் பொழுது அவர் உனக்காக 4 படியை எடுத்து வைத்து உன்னை சுமந்து கொள்ளுகின்ற நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். ஏனென்றால் நடக்க முடியாத ஆற்றுக்குட்டியை நான் இதோ என்னுடைய கைகளில் நான் ஏந்தி கொண்டு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. தானே சுமந்து கொண்டு நடப்பேன் என்று சொன்னது போலவே அவர் சுமப்பார். யாரை சுமப்பார்? யார் தாகமுள்ளவர்களாக கர்த்தர் மேல் இருக்கிறார்களோ, யார் பசி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யார் வாஞ்சியோட கூட இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் நடக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் வாஞ்சியும் இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எந்த விதமான அந்த தாகமும் இல்லை. தன்னுடைய ஜன்ம சுபாவங்களுக்காக அந்த காரியங்களை விட்டு மனதில்லாமல் இருக்கின்றபடியினால மற்ற புறஜாதி மனுஷர்களோட கூட தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு, பார்த்தாயா, அதனால்தான் என்னுக்குள்ளும் இப்படியாக இருக்கிறது, இது மாம்சத்தன்மை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக மாம்சத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தி அதனால் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்ற இப்போல கீழ்ப்படைமைக்குள்ள போகிற சகோதரருடைய ஆத்துமா ரட்சிப்பு என்று அழிந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த மனுஷனாகத்தான் இருக்க முடியுமே என்று தேவன் ஒருபொழுதும் இருக்க மாட்டார் என்கிறதை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மறக்க கூடாது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 20வது அதிகாரம் 26-27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஆமென். ஆமென். பாருங்களேன், ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், நான் ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்கிறதுக்காகவோ அனைவரும் மீட்டுகிறதுக்காக என் ஜீவனையும் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அதே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள் யார் முதன்மையாக இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறானோ அவன் தான் எல்லாரை காட்டிலும் கடைசியானவன் என்று சொல்லியும், அதுக்கடுத்து உயர்ந்தவன் என்று சொல்லி யார் தன்னை எண்ணிக்கொள்ளுகின்றவனாக இருக்கிறானோ அவன் எல்லாரை காட்டிலும் அவன் தான் பணிவிடைக்காரன் என்கின்றதை போல மனநிலைமை கொண்டவனாக, அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் கொண்ட ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். எல்லா சகோதரர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என் சகோதரர்களை காட்டிலும் நான் சிறுமை கொண்ட ஒரு மனுஷன் தான். என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டுதான் பேச வேண்டும் என்றில்லை, என் சகோதரியை கொண்டு பேசட்டும், என் சகோதரனை கொண்டு பேசட்டும், இவர்கள் எல்லாரையும் பயப்படுத்துகின்றவராக இருக்கிறார். நாளைக்கு நான் ரட்சிப்பை அடைகின்றது போல
என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருமே அந்த ரட்சிப்புகள் சுதந்தித்துக் கொள்ள போகிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்துட்டு பேதுரு யோவானை குறித்து ஒரு காரியத்தை குறித்து கேட்கிறார். என்னவென்று சொல்லி, ஆண்டவர் இவனை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏசுப்பா சொல்லுவார், அவனை பத்தி உனக்கு என்னப்பா, அவன் நான் வரும் வரைக்கும் உயிரோடவே இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, உனக்கு உன்னை பயப்படுத்துகின்றதுக்கு எந்தெந்த ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேனோ, முன்குறித்து வைத்திருக்கிறோம், அந்த விஷயங்களின் படியாக நீ ஒரு காரியத்தை செய்வாய். அப்படியாக அந்த பாத்திரத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறோம், அதன்படியான பாத்திரமாக அவனை எடுத்து பயன்படுத்துவேன். ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து, அவன் உயர்ந்தவன், இவன் நான் அவனை காட்டிலும் சிறுமைப்பட்டவன் என்கிறதை போல இந்த இடத்தில் நாம் கோபம் கொள்ளவும் இல்லைன்னா எரிச்சல் அடியவும் ஏதொன்றும் இல்லை. இப்படிப்பட்ட எரிச்சல் கோபங்கள் எல்லாமே இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில இருக்கின்றது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என் சகோதரனை தேவன் பயன்படுத்தினால் அது சிறந்த ஒரு காரியம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்ற நாம் எப்படியாக ஏதோ வாய்க்குள் நம்ம சாப்பிடும் பொழுது எடுத்துக்கொள்ளும் பொழுது வாயானது தன்னுடைய காரியத்தை செய்கின்றதுனால சரீரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அவயவங்களும் கூட பலனடைகிறது. ஆனா அந்தந்த ஒரு அவயவத்துக்குள் எந்தெந்த காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ அது தன் வேலைகளை தான் செய்கின்றதை போலத்தான் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் நம்மை காட்டிலும் பெரியவராக இருந்தபடியினால் நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் சிறந்ததும் பெரியதுமாக இருக்கின்றது. பூமியின் மேல் வானமானது எவ்வளவாக உன்னதத்தில் இருக்கின்றதோ அவருடைய ஆலோசனை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒற்றுக்கொண்டதே. ஆனால் கர்த்தர் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை யாரை எடுத்து பயன்படுத்தினாலும் நாம் அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், வீட்டு சபையில அதிலும் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயமாக இருக்கின்ற ஒரு சீஷனாக வீட்டு சபையில் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்குள் முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன இருக்க வேண்டும் என்றால், ஆவின் எளிமை என்கின்ற அந்த மனத்தாழ்மை என்கின்றது ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டும். யார் மனத்தாண்மையோடு கூட இருக்காமல் ஜன்ம சபாவத்தின்படியாக நடந்து கொள்ளுகின்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அதிக நாட்கள் நம்மளோட கூட இருக்க முடியாது. அந்த ஜன்ம சுபாவமானது அந்த ஒரு விதை முளைக்காதபடிக்கு அவர்களை நெருக்குகின்றதாக இருக்கும். அதனால நமக்குள் ஒருவேளை அந்த மனத்தாழ்மை என்கின்ற ஆவின் எளிமை வராமல் இருக்கிறதா? ஒருவேளை வராமல் இருந்தால் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக அப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்களாக நாம் மாறுகின்றதுக்கு கர்த்தரிடத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இதே வசனத்தை நீங்க மத்தாய் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை அப்படியே நீங்க லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கும். தரித்திரர்களா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இதே மலை பிரசங்கம் தான் லூக்கால எழுதப்பட்டிருக்கும் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தரித்திரர்களா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். என்ன பிரதர், இங்க மாம்சத்தை குறித்து தரித்திரர்கள் அப்படின்ற இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் வந்துட்டு மனுஷர்களை பார்த்து அது அவரை பின்படுகின்ற அந்த சீஷர்களை பார்த்து இதோ தரித்திரர்களா இருக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா கொரிந்தியருக்கு எழுத நிருபத்துல 2 கொரிந்தியர்ல கூட எழுதப்பட்டிருக்கு, நமக்காக ஐஸ்வர்யவானா இருக்கின்ற தேவன் நமக்காக தரித்திரரானார் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. அப்படியே மத்தாய் 11வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி, ஏதோ தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு புத்தகத்திலேயும் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, அன்றியும் ஏதோ தரித்திரர்களா இருக்கின்ற மனுஷர்கள் தேவனுடைய காரியங்கள் ஐஸ்வர்யவான்களா ஆகும்படியாகத்தான் அவர்களை முன்னிலைமை காட்டி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். தரித்திரர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட யாக்கோபுல ஒரு வசனத்தை குறித்து யாக்கோபு மூலியமாக பரிசுத்தாவியான விளக்கத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த 2 வசனம் வெவ்வேறு விஷயங்களை சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, வெவ்வேறு விஷயங்களை சொல்லுது. அந்த இடத்துல மத்தாய் 5வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆவின் எளிமையை குறித்து பேசுகிறார். இந்த இடத்தில் லூக்கா 6வது அதிகாரத்துல 20வது வசனத்துல தரித்திரர்களா இருக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்றது எதுக்காகனா, ஒருவேளை ஐஸ்வர்யம் இருந்திருந்தால் அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஏற்றதன்படியாக அநேக வேலைகளை குறித்துதான கவலைகள், அந்த ஐஸ்வர்யத்தின் மூலியமாக கிடைத்த அந்த உறவுகள், நட்புகள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களால நெருக்கப்படுகின்றதுனால ஒரு ஐஸ்வர்யவான் தேவனை பின்பட அவனுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு தரித்திரனாக இருக்கின்றவனுக்கு நாளை குறித்துதான கவலை என்னவென்று சொல்லி அறியாமல் இருக்கிறபடியினால் அவன் நாளையை குறித்து கர்த்தரை சாய்
சாய்ந்து நடக்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறபடினால அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கைகொண்டு நடக்கின்றது அவனுக்கு சுலபமாக இருக்கும். ஆதலால் தான் தரித்திரர்களா இருக்கின்ற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால ரெண்டு விஷயங்களும் கூட வெவ்வேறு தான். ஒன்று சுபாவம், இன்னொன்னு மாம்சத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு ஏழ்மை என்கின்றது. அந்த மாம்சத்துக்குரிய ஏழ்மை என்கின்ற அப்படிப்பட்ட உலகத்தின் தரித்திரம் என்கின்ற இந்த ஃபிளஷ்லி பூர் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நிறைய விஷயங்களை உணர்ந்தவர்களாக தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளவோ நடக்கிறதுக்கோ அவங்களுக்கு தடை என்கின்ற எந்த நெருக்கங்களும் இல்லாம இருக்கிற காரணத்தினால அவங்க தேவனுடைய வார்த்தையின்படி சுலபமா நடக்க முடியும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட துயரம்? நான் எப்பொழுதும் என்னோட வீட்டில் சில காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது நான் துயரப்பட்டு கொண்டு எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறேன் என்கின்ற அந்த துயரத்தை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? அப்படி என்றால் நான் எப்பொழுதும் நான் பிறப்பிலிருந்தே நான் எந்த காரியங்களை கேட்கும் பொழுது அழுந்து கொண்டே இருப்பேன் என்கின்ற அந்த துயரம் கொண்ட அப்படிப்பட்ட மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்கின்றதை கர்த்தர் எழுதுகிறாரா? அப்படிப்பட்ட கண்ணீர் சிந்தி கொண்டு எப்பொழுது அழுந்து கொண்டிருக்கிறவர்களை கண்டால் கர்த்தருக்கு அதிகமாக பிடிக்குமா? இதை நினைத்து கொண்டு அநேக கிறிஸ்தவ சகோதரிகள், அதுவும் முக்கியமாக சீஷர்களா இருக்கின்ற நாமல்ல, இந்த கட்டட சபையை சாய்ந்து ஒரு மனுஷனோட உண்டாக்கப்பட்டிருக்கின்ற சில டாக்டரினை பின்படுகின்றவர்கள் இருக்கிறார்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த வசனங்களை எப்படியாக எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக போய் ஜபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு கண்ணீரோட கூட துயர்பட்டு கண்ணீர் சிந்தி ஜபித்தால் கர்த்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு ஜபமாக நம் ஜபம் இருக்கும். அப்பொழுது நாம் என்னவெல்லாம் வேண்டிக் கொள்வோமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கெடுத்து விடும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இப்படியாக துக்கப்பட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தி கர்த்தரிடத்தில் ஜபித்து இப்படியாக எல்லாம் மன்றாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பெரும்பாலான காரியங்கள் எதற்காக ஜபித்து இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களுக்காகத்தான் ஜபித்து இருப்பார்கள். அதான் இந்த உலகத்தில் தனக்கு வேண்டிய புகழ், அதான் கர்த்தர் இதோ தன்னுடைய எதிரிக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார் என்கின்ற சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, அது எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது. அந்த எதிரி என்னெல்லாம் அவமானப்படுத்தினாரு சொந்தக்காரர், அவர் முன்னாடி ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பார் என்கிறது போலெல்லாம் வசனத்தை எந்த கான்டெக்ஸ்ட்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு யாருக்கு எழுதினது, இப்படிப்பட்ட வார்த்தை வசனமானது என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நிறைவேறும், இது எதற்காக நிறைவேறணும், அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அப்படி எடுத்துக்காம இப்படி எல்லாம் கண்ணீர் சிந்தி அழுகின்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம், அவரை பின்படுகின்ற அவருடைய சீஷர்களாகிய நாம் அவருடைய குணாதிசயம் உள்ளவர்கள் என்கிறது எல்லா இடத்திலும் வெளிப்படுகின்றதாக இருக்க வேண்டும். உப்பானது எப்படியாக அதோடைய சாரத்தினால் அறியப்படுகிறதோ அப்படியாகவே நம்மளுடைய சுபாவத்தினால் நாம் ஆண்டவரை பின்படுகிறவர்கள் என்கிறது நமக்கும் அறியப்பட வேண்டும், வெளியே இருக்கின்ற மக்களுக்கும் அறியப்பட வேண்டும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இப்படிப்பட்ட துக்கத்தை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட துக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி. ஒரு மனுஷன் என் நிறத்தை குறித்து என் சொந்தக்காரர்கள் பேசுகிறார்கள், என்னுடைய வெளி தோற்றத்தை குறித்து பேசுகிறார்கள், இதோ நீ அழகாக இல்லை என்றும், இதோ உன்னுடைய உருவம் இப்படியாக இருக்கிறது என்கிறதையும், இதோ அநேக உன்னுடைய வேலை இப்படி இருக்கிறது, உன்னுடைய படிப்பு இப்படியாக இருக்கிறது, அநேக இந்த உலகத்தின் காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து நீ எல்லாரை காட்டிலும் சிறுமைப்பட்டவர், நீ தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷனை போல இருக்கிறாய் என்கிறதை போல இந்த மனுஷர்கள் அவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை பார்த்து அவர் நகைக்கின்றவர்களாக பரிகாசத்தை செய்கின்றவர்களாக இருந்தால் அதன் நிமித்தமாக துக்கம் அடைகிறோமோ? அப்படிப்பட்ட துக்கம் லௌகீக துக்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. நமக்கு இப்படிப்பட்ட லௌகீக துக்கங்கள் நம்மளுக்குள் உண்டாக கூடாது. அவர்கள் தேவனை அறியாதபடியினால் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொலைக்காட்சிகளில் அவர் பார்க்கின்ற அந்த காரியங்களை வைத்து
அதில் பார்த்தது போல ஒரு மனுஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்? சொப்பன அவஸ்தையில் இருக்கின்றதை போல, கனவுக்குள் ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களை போல இருக்கிறார்கள். ஆனால் கனவு கழிந்து கண்கள் விழித்து பார்க்கும் பொழுது அந்த கனவு கலந்து போயிருக்கும் உண்மையான தன்மை என்னது என்கிறது அவர்களுடைய மரணத்துக்கு பின்பதாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்மளுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருக்க வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு துக்கமாக நம்மளுடைய துக்கம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட துக்கம் கொண்டவர்களாக இருந்தால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம், நாம் ஆறுதல் அடைவோம். அப்படிப்பட்ட துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் பிரதர்? அதை குறித்ததாக எங்கன்னா எழுதப்பட்டிருக்குங்களா அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். இத பாருங்களேன், பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு துக்கம், தேவனுடைய மகனுக்கு இருக்க வேண்டிய ஒரு துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம். ஐயோ, கர்த்தருடைய வசனம் இப்படியாகலாம் எழுதப்பட்டிருக்கின்றது, என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக இது எல்லாத்தையும் செய்து விட்டேனே என்று சொல்லி ஒரு துக்கம் எழுப்புகின்றதா? நிச்சயமாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். அந்த துக்கம் எதை தெரிவிக்கிறது என்றால், நீங்கள் பழைய காரியங்கள் எதெல்லாம் செய்தீர்களோ அதை இனி உங்க வாழ்க்கையில் செய்ய மாற்றீர்கள் என்கிறதை அந்த துக்கம் உறுதிப்படுத்துகின்றது. ஆனால் லௌகிக துக்கமானது என்னெல்லாம் உங்களுக்குள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஏக்கம் வந்திருக்கும். இவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிவிட்டார், என் நகையை குறித்து பேசினார்கள், என்னிடத்தில் நகை இல்லை என்று சொல்லி, என்னிடத்தில் வாகனம் இப்படிப்பட்ட ஒரு வாகனம் இல்லை என்று சொல்லி, இந்த ஒரு வீடு இல்லை என்று சொல்லி, நல்ல படிப்பு இல்லை என்று சொல்லி, இந்த ஐஸ்வர்யம் இல்லை என்று சொல்லி, அப்படின்னு சொல்லி, இந்த பேர் புகழ் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அப்படின்னு சொல்ல ஒரு துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துக்கம் வேற ஒன்றும் கிடையாது, இதை நான் அடைய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் அப்படின்றது தான் அந்த துக்கம். ஒரு மனுஷன் வந்துட்டு என்னுடைய நிறத்தை குறித்து பேசுனா துக்கம் உண்டாகுதுன்னா அதை நிறத்தை நான் மாத்தி காமிக்கிறப்பாரு. அதே மனுஷங்க என்னை பார்த்து சொல்லணும், எப்படி பாத்தியா, உன்னை விட வெள்ளையா இருக்கேன் பாத்தியா, உன்னை விட பாத்தியா எப்படி பலசாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மாற போறேன் அப்படின்னு தான் அந்த துக்கம் நம்மளுக்குள்ள ஒரு ஆசையை போல எழும்பி அந்த ஆசை நம்மை அனுமோதித்து முற்றிலுமா கர்த்தர் சமூகத்திலிருந்து பிரிக்கின்றத ஒரு துக்கம் அது. அதனாலதான் அந்த துக்கம் வந்துடுச்சுன்னா இது எந்த துக்கம்னு சொல்லி நிதானித்து பார்க்கின்றவர்களாக நாம இருக்கணும். அந்த நிதானித்து பார்க்கின்ற அந்த தன்மை நம்மளுக்குள்ள இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம அந்த துக்கத்தோடைய கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கூட பேசிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், அந்த எண்ணம் பெருகிட்டே போகும். தேவையில்லாத விஷயத்த பேசினா என்ன பண்ணுவோம், சிந்தைக்குள்ள வந்துச்சுன்னா அது எனக்கு தேவையில்லாது அப்படின்னு இல்லையா? அப்படிதான் பிசாசே, ஏதோ அப்பாலே போ, நீ எனக்கு முன்னாடி நீ வராத, நீ என்கிட்ட என் சிந்தையில பேசுறதுக்கு ஒரு எந்த ரைட்ஸும் கிடையாது, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அவங்க என்ன மெச்சிக்கொள்ளணும், ஏன் அவங்க என்னை பார்த்து இதெல்லாத்தையும் அவங்க சொல்ற என்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கிட்டேன்னா அதெல்லாம் அடிஞ்சதுக்கு அடுத்து அவங்க பார்த்து பாத்தியா இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுனாலையும் நான் எனக்கு என்ன பிரயோஜனம், இல்ல அந்த வார்த்தையை சொல்ல போறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசப்பா வந்துட்டு துயரம் கொண்ட ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட துயரம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்க வேண்டும். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆமென். ஆமென். ஏசப்பா எருசலேம் நகரத்துக்கு வருகிறார். வரும்பொழுது தூரத்திலிருந்து அந்த நகரத்தை பார்த்து துயரப்பட்டு அப்படியே கண்ணீர் சிந்துகிறார். என்னன்னு சொல்லி, ஆமா நீ வந்துட்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது, நீ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கணுமா இருந்துச்சு, நீ நித்திய ஜீவனத்துக்குள்ள பிரவேசிச்சு இருக்கணுமா இருந்துச்சு, ஐயோ நீ கீழ்ப்படியாம போறதுனால உனக்கு வரப்போற தண்டனைகள் இருக்கே. அப்படியாதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வந்துட்டு உலகத்தின் அநேக சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், உண்மைதாங்க. ஆனா வெளியே வந்துட்டோம், வெளியே வந்ததுக்கு அடுத்து இந்த உலகத்தின் மனுஷர்கள் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பழைய களியாட்டங்களை செய்து கொண்டிருந்தோமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அதை விட்டுருக்கேன், அதை நான் செய்ய மாட்டேன். ஆனா அவங்க அதை செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது, அப்படி சந்தோஷமா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் போல இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்குள்ள என்ன ஆச்சு, அதை நான் வந்துட்டு வெறுக்கல,
நான் அதை வந்துட்டு விரும்புறேன் அப்படின்றது போல ஆயிரும். நான் அப்படிப்பட்ட மனுஷர்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஆவியில ஒரு துக்கமும் துயரமும் உண்டாகணும் இல்லைங்களா? ஐயோ அந்த ஆத்மா அழிந்து போதேப்பா, அந்த ஆத்மாக்கு எதுனா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தால் நான் நிச்சயமாக அந்த சகோதரர்கிட்ட அந்த சகோதரிடத்தில் எப்படியான கர்த்தரை குறித்து சொல்லி விடுவேனே. ஐயோ இந்த சிலுவை வழிபாடுகளை பின்பற்றி போய் கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்கள், ஐயோ அவர்கள் போகின்ற இடம் எங்கவென்று சொல்லி அறியாமல் இருக்கிறார்களே அப்படின்றது போல ஒரு துயரம் உண்டாகிறதா? அவர்களுடைய இனி அவங்களுடைய வாழ்க்கையில் இனி பின்பு என்னெல்லாம் நடக்க போகிறது, அவர்கள் ஆண்டவரை அறியாமல் விடும் பொழுது அவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நினைச்சு பார்த்து ஒரு துயரம் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துயரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்மளோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வசனத்துக்கு விரோதமாக போய் கொண்டிருப்பார்கள். இல்லைன்னா ஒரு கள்ள திருச்சபையோடு கூட நட்பை வைத்துக் கொண்டு அதன்படியான அப்படிப்பட்ட போதனைகளை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் உண்டாகும். அப்படிப்பட்ட வருத்தம் கூட ஆவிக்குரிய ஒரு துக்கமாக இருக்கும். ஆனாலும் வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து வசனம் கரெக்ட், அந்த சகோதரி எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானம் தான் தவறு என்று சொல்லி நிதானிக்கின்றவர்களாக இருக்கிறோம். இல்லப்பா இப்படி எல்லாம் சொல்லாம வசனத்தை அப்படியெல்லாம் இருக்கிறது உள்ளதுபடி பேசாம அவங்களை அப்படியே கொஞ்சம் விட்டுருக்கலாம் அப்படின்றது போல எடுக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் அப்படின்றது வசனத்துல இல்ல, வசனம் தான் நம்மளை பிரிக்கும். எந்த வீட்டுல பிறந்திருக்கிறோமோ, எந்த கருவிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த கருவிலிருந்தே நம்ம பிரிக்கப்படுகிறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே போடுவதில் உங்க வீட்டுக்குள்ளேயே பிரிவினை இருக்கும். 5 பேருக்கு மத்தியில 3 பேருக்கும் 3 பேர் நடுவுல 2 பேருக்கும் பிரிவினை அப்படின்றது உங்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கும். நீங்க 2 பேர் வசனத்தை கைகொண்டு நடக்கிறீங்களா, 3 பேர் அவங்க ஜன்ம சுபாவத்தை மாத்திக்கொள்ள மனதில்லாமல் இந்த உலகத்தின் சுகபோகமான வாழ்க்கைக்காக கர்த்தரை மறுதளிக்கின்றவர்களாக அந்த 3 பேர் இருந்தால், உங்க கூட பிறந்தவர்களா இருந்தாலும், உங்களை பெற்றெடுத்தவர்களாக இருந்தால், உங்களுடைய கருவிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தவர்களாக இருந்தாலும் உங்க நடுவில் என்ன இருக்குங்களா, பிரிவினை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு துயரம் என்கிறது இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமா, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஐயோ நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நல்ல சாட்சி கொண்ட ஒரு மகனாக நான் இப்பொழுது நடந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் உண்டு. அப்பொழுதே மனம் திரும்ப விரும்புகிறேன்னு அப்படிப்பட்ட ஒரு துயரமும் துன்பமும் நிச்சயமாக ஆண்டவருடைய சாயலை, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கும். யாக்கோபு 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. ஆமென். நீங்க துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சந்தோஷம் வந்துட்டு துக்கமாக மாறட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சந்தோஷம் துக்கமாக மாறட்டும்? நம்மளுடைய பழைய வாழ்க்கையில எல்லாம் நம்ம வந்துட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம் இல்லைங்களா? ஆனா வசனத்தை அறிந்த பின்பு சிருஷ்டிகர்த்தருக்கு ஒரு பிறந்த நாளை யாராலையும் கொண்டாட முடியாது. அதுக்கடுத்து ஈஸ்டர் என்கின்றது கர்த்தர் மரித்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் மரித்த ஒரு நாளை வைத்து எப்படி பாரம்பரியமான சில காரியங்களை செய்யறாங்களோ அதன்படி இது ஈஸ்டர் நாள், அதனால நாங்க ஒரு 40 நாள் கஞ்சி குடிப்போம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில இருந்து ஒரு 2 நாள் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 3 நாள் கஞ்சி குடிச்சிட்டு 4வது நாள் வந்துட்டு புது துணி போட்டுட்டு ஒரு மாசம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எப்படி வேணுமோ அப்படி வாழ்க்கைய அப்படி தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள ஒரு பொய்க்குள்ள மகிழ்ந்து களி கூறுகின்ற ஒரு மனுஷர்களாக நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனா இப்போ ஆண்டவரை அறிந்த பின்பு அந்த சந்தோஷம் இப்பொழுது துக்கமா மாறி இருக்குங்களா? இல்ல. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மட்டும்தான் என் வீட்டுல ரட்சிப்படைஞ்சிருக்கிறது, அதுக்கடுத்து பசங்களாம் பெரியவங்க ஆயிட்டாங்க இல்லைங்களா, அதனால அவங்களெல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துருக்கிற பசங்களை நாங்க சொல்ல முடியுங்களா? அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்படியே கிறிஸ்துமஸ் கொண்டாடிப்பாங்க, கேக் வெட்டிப்பாங்க, அவங்க ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட கூட அப்படியே சந்தோஷப்பட்டு, அங்க பாடுறா ஸ்டார் அங்க கட்டுறா, சமையல் நீ பிரியாணி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி பேசினேன்னா நான் வந்துட்டு என்னுடைய சந்தோஷம் துக்கமா மாறுறது போல இல்ல, என்னுடைய பாவத்துக்குள்ள இருந்த கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக என்னெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தோமோ அதுல எனக்கும் பங்கு இருக்கிறது என்கிறது என்னுடைய இருதயத்தின் மகிழ்ச்சி இருக்கே, அந்த ஒரு பாவத்தின் களியாட்டத்துல அந்த விஷயம் இருக்குன்னு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சந்தோஷம் துக்கிப்பாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் சினிமா பார்த்துட்டு இருந்தோம்,
அது டைம் போறது தெரியாது. 3 ஹவர் ஆனாலும் தெரியாது, 6 ஹவர் ஆனாலும் தெரியாது. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம், ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தோம், சோசியல் மீடியா, காமெடி, வேற இந்த எல்லா விஷயங்களையும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்ச பின்பு அந்த காரியங்களை பார்க்கணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆனால் இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தால்தான் என் இருதயமானது பொக்கிஷமாக இல்லாமல் கர்த்தருக்கு முன்பதாக அது எப்படியாக இருந்தது, நல்ல பொக்கிஷமாக இல்லாமல் கெட்ட பொக்கிஷமாக பாக்குற சோசியல் மீடியால பாக்குற விஷயங்கள் எல்லாம் இருதயத்தினால என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என் வாயிலையும் என் சுபாவத்திலையும் வந்து நான் முழுசா எப்படி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போய் நான் ஒரு பாவியா இருந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி துக்கம் உண்டாகுதுங்களா? அதுதான் உங்களுடைய சந்தோஷம் துக்கிப்பாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட துயரங்கள் நான் கர்த்தரோடு கூட நடக்கின்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இது ஒரு சுவை உள்ள ஒரு உப்பைக்கு ஒப்பிடுகின்ற ஆண்டவருடைய சீஷனுக்கு ஒப்பாக இருக்கும். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தாய் 5வது அதிகாரம் 5வது வசனம். மத்தாய் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாந்தம் என்றால் என்ன? சாந்தம் என்றால் ஒரு பொறுமை உள்ள ஒரு மனுஷன், பேஷன்ஸா இருக்கிறது இல்லைங்களா? நேடிய பொறுமையா எந்த விஷயங்களையும் ஆகட்டும், பேஷன்ஸை குறிச்சு பேசும்போது, அந்த பொறுமையை குறித்து பேசும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களா இருக்கிற நம்ம கிட்ட முக்கியமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொறுமை. இது யாருகிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கட்டட சபை போதகர்கிட்ட கிட்ட எல்லாம் இது இருக்காது. கட்டட சபை போறவங்க கிட்டயும் இதெல்லாம் இருக்காது. அவங்க வாய்க்கு வந்தது பேசுவாங்க இல்லைங்களா? கோவம் சீக்கிரமாக கோவம் கொள்வாங்க. ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சுவை கொடுக்கின்ற, ஒரு நறுமணமா கொடுக்கின்ற ஒரு உப்பா, ஒரு சாரம் உள்ள உப்பா நம்ம இருக்கணும் அப்படின்றத, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் சாந்தம். சாந்தம்னா எப்படிப்பட்ட ஒரு சாந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாக்கோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு 5வது அதிகாரம் 7-8 வசனத்துல நீங்க பார்க்கும்போது, ஒரு விவசாயக்காரன் வந்துட்டு தன்னோட வயல்ல வந்துட்டு விதைகளை விதிக்கிறான். அதுக்கடுத்து அதுக்கு தண்ணீர் பாய்க்கிறான். அதுக்காக காத்திருக்கா, அந்த விளைச்சல் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கா இல்லைங்களா? காத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தண்ணீர் பாய்ச்ச உடனே அது வந்துட்டு அப்படியே அறுவடைக்கு போயிட மாட்டான். எப்படி நீடிய பொறுமையோடு கூட காத்திருப்பானோ அது போலதான் நாமளும் தேவனுடைய வசனத்தை கைகொண்டு நடக்கிறதையும், மற்றவர்கள் நம்மளுடைய வீட்டுல தேவனுடைய வசனத்தை கைகொண்டு நடக்காமல் தேவனுடைய பயமின்றி வாழ்கின்ற அந்த பிள்ளைகளோட பேசுகிற வசனம் நீடிய பொறுமையோடு கூட பேசணும். எப்பொழுதும் சாந்தம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு பொழுதும் கர்த்தருடைய வசனம் வீணாக பின் திரும்பாது அப்படின்றது அவருடைய பிள்ளைகளாக நம்ம அறிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? நம்ம இருக்கிற வரைக்கும், அவங்கள சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா சாந்த குணத்தோட கூட நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். தண்ணீர் பாய்த்து கொண்டு தான் இருப்போம், விதைத்து கொண்டு தான் இருப்போம். விளைய செய்கின்றது தேவரா இருப்பார். அவர் நிச்சயமாக ஒரு காலத்தில் பலரை அறுக்கும்படியாகவும் நித்திய ஜீவனுக்குள் அவர்களும் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். அப்படி என்றால் உப்பின் தன்மை, அது குணாதிசயம் எப்படியாக சுவையாக இருக்கிறதோ, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ சாந்த குணம் இருக்கிறது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் இருக்க வேண்டும். அதனால்தான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் வந்துட்டு நோவா காலத்துல அந்த வெள்ளத்துல அழிக்க போற அந்த மக்கள் மேல நீடிய சாந்தத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கும் போது அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது போய் நோவா அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோவா போய் அந்த பாவிகளா இருந்த அந்த நோவா வெள்ளத்துக்கு முன்பதாக இருந்த அந்த மக்களோடு கூட பேசி சுவிசேஷத்தை எல்லாம் அறிவித்தாங்க இல்லைங்களா? அறிவிக்கும் பொழுது பாருங்களேன், கிட்டத்தட்ட அது 1656வது வருஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படின்னா அந்த 1656வது வருஷம் வரைக்குமே ஜனங்க எவ்வளவு பாவத்துக்குள்ள கர்த்தரோட பயமின்றி வாழ்ந்து கொண்டு வந்தாங்களே. கர்த்தர் நினைச்சிருந்தா ஏன் 1656வது வருஷத்து வரைக்குமே அவர் வந்து காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு? அவர் நினைச்சிருந்தா கொஞ்சம் நேரத்துல இவை பொழுது எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்டிருப்பார் இல்லைங்களா? ஆனாலும் கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பு என்று சொல்லி எண்டுகள் அப்படி சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவனே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக அவர்களையும் ரட்சிப்பு அடைகிறவர்கள் சில பேர்கள் உண்டு. நிச்சயமாக அவர் என்னை அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அவர்களும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தபடியினால தான் நாமும் இன்று ரட்சிப்புக்குள் இருக்கிறோம். இதே 20 ஆண்டுக்கு முன்பதாக 30 ஆண்டுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்திருந்ததே ஆனால்
நாம் ரட்சிப்பெற்றி நம்மளுடைய பாவங்களிலே மரித்து போயிருப்போம். அப்படி என்றால் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது பார்த்தாலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கும் பொழுது நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மத்தாய் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க. மத்தாய் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஆமென். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அந்த பசி தாகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் முற்றிலுமாக எடுத்துக்கொண்டு அதனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீதியின் மேல் பசிதாகம் என்றால் என்ன, அநீதியின் மேல் பசிதாகம் என்றால் என்ன? நான் இப்பொழுது ஒரு பணக்காரனமாக மாற வேண்டும், நான் ஒரு வாகனத்தை நான் வாங்க வேண்டும், நான் ஒரு கடையை நடத்த வேண்டும், நான் கடையில் அநேக பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறேன், அது எல்லாவற்றையும் விற்க வேண்டும், அது எக்ஸ்பைரி ஆனாலும் விற்க வேண்டும், அது கெட்டு போயிருந்தாலும் வியாபாரம் செய்து எப்படியா ஏமாத்தி அதை வந்துட்டு அதனால ஒரு லாபத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அநீதியினால் அவர்கள் திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைகளை அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க அநீதியினால திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி சில மனுஷர்கள், இந்த உலகத்தின் மனுஷர்கள் அப்படியாகத்தான் இருக்கிறார்கள். கெட்டு போன உணவையும் சூடு செய்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இப்பொழுதுதான் சமைத்து கொடுத்ததே இருக்கிறதை போல உலகத்தில் அவர்களுடைய ஆசைகளை அவர்கள் அடைய வேண்டும் என்றும், ஐயோ அது நேற்று சமைத்து வைக்கும் பொழுது அது நன்றாக தானே இருந்தது, அப்படி என்றால் 1 கிலோ 60 ரூபாய் லாஸ் ஆயிருமே, பரவாயில்ல, அது அவங்களுக்கு சாப்பிட்டா ஒன்றும் ஆயிராது, நான் சூடு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க இழப்பு, அதுக்கடுத்து அவங்க ஆசை என்னெல்லாம் அடின்னு சொல்லியிருக்காங்களோ, இப்படி இருந்தா என் வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்றதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை அப்படியே தள்ளி விட்டுருவாங்க இல்லைங்களா? அப்படின்னா அநீதிகள் பசிதாகம் கொண்டவர்களாக இருந்தா அவர்கள் எப்படி மாறி விடுவார்கள்? அவர்களுடைய சுபாவமும் பிசாசுடைய தன்மை கொண்டவர்களாக எப்பொழுதும் அவர்களை குறித்தே யோசித்துக் கொண்டு அந்த ஆசைகளை அடையும்படியாக அவர்கள் முழுசாக அவர்களுடைய சபம் மாறிவிடும். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோங்களா? நீதியின் மேல் பசிதாகம் உண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நீதியின் மேல் பசிதாகம் என்றால் என்ன? தேவனுடைய வசனம் எனக்குள் நிறைவேற வேண்டும், அதுதான் நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்கள். அதனாலதான் மத்தாய் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். நீதியை பின்படுகிறவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. நீதி என்றால் என்ன? தேவனுடைய வசனம் தான் நீதி. அந்த வசனம் நமக்குள் நிறைவேறுகின்றபடியால நாம சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாரு. அப்போ ஸ்தாபிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ள என்ன வாசமா இருக்குங்களா? நீதி அந்த இடத்துல வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீதி வாசமா இருக்கும் என்றால் இப்பொழுது நான் நீதி மேல் பசிதாகம் கொண்டவராக இருந்தால் நான் என்றும் அழியாத அந்த ராஜ்யத்துக்குள் அந்த நீதி தங்குகின்றதுனால அந்த இடத்தில் என்ன இருக்க முடியும் இல்லைங்களா? இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ இந்த இயேசுப்பா வந்துட்டு தாளந்து உபையில சொல்லுவாங்க இல்லைங்களா? அவர் வந்துட்டு அதிகாரத்தை பெற்று வருவதற்காக போகும்பொழுது தன்மேல் தொடைத்தடை செய்ய விருப்பம் இல்லாத சில மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். வந்த உடனே அவர் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்த உடனே தன்மேல் யாரெல்லாம் அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல சங்கரித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அது போலதான் வசனத்தை பகைக்கின்றவர்களாக, ஏன் தேவனுடைய வசனம் இவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தை தங்களுடைய ஆசை இச்சைகளுக்கு ஏற்றதுபடி இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதி மேல் பசிதாகம் இல்லாதவர்களாக இருக்கிறபடினால நிச்சயமாக கைவிடப்படுவோம். ஆனா என்றிருக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா அதுக்கு ஏற்ற அந்த சுபாவமானது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நீதியின் மேல் பசியும் தாகமும். தேவனுடைய வசனம் அவர் சொல்லி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட இந்த காரியங்களில் உன்னை போலவே உன்னுடைய பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னத காரியங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி என்னை மாற்றிக்கொள்வது, தேவனுடைய வசனம் நிறைவேறும் பொழுது அதனால் மகிழ்ந்து களி கூறுவது, இதுதான் நீதி மேல் பசிதாக கொள்ளுகின்றது. அதனால் நாம் அடைய போகிறது என்ன? நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நீதியின் மேல் பசிதாகம் என்கிறது எப்பொழுது நமக்குள் இருக்கிறதா? இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 7வது வசனம். மத்தாய் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென்.
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மத்தாய் 18வது அதிகாரம் 27வது வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கோடா கோடியா கடற்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை ஒரு ராஜா கிட்ட கொண்டு வருவாங்க. கொண்டு வருவது இயேசுப்பா வந்துட்டு ஒரு உபையில ஒரு சில விளக்கங்களை சொல்லுவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ராஜா கிட்ட கடற்பட்டிருக்கின்ற அந்த கோடி கடற்பற்ற அந்த மனுஷரை கொண்டு வரும்போது, அந்த மனுஷருக்கு அது கொடுக்கின்றதுக்கு பிராணி இல்லாத காரணத்தினால சரிப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேல மனம் இறங்கி அவனை மன்னிச்சு விட்டுருவாரு. மன்னிச்சு விடும் பொழுது கூட அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மத்தாய் 18வது அதிகாரம் 27வது வசனத்துல ஏசுப்பா ஒரு விஷயத்த அந்த மனுஷங்கிட்ட கேட்பாங்க. உன்னிடத்துல 100 பணம் கடன் பெற்ற ஒரு மனுஷன் வந்துட்டு உங்ககிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டான் இல்லையா, அப்போ அவன் மேல நீ மனம் இறங்கணுமா இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்பாரு. எதுக்காக இப்படி கேட்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க மற்றவங்க மேல மனம் இறங்கணும் அப்படின்ற அந்த காரியத்தை தான். இந்த வசனத்தை வேணா வாசிக்கலாம். மத்தாய் 18வது அதிகாரம் 27வது வசனம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆமென். ஆமென். இத அந்த ஊழியக்காரன் அவன் மேல் மனமெருகி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த மனமெருகுகின்ற அந்த காரியம் இருக்கு இல்லைங்களா, அது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கூட கர்த்தர் நமக்கு தயவு செய்தது போலவே நாமும் செய்ய வேண்டும் என்கிறத ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகின்றவராக இருக்கிறார். அதுலயும் ஆண்டவர் இப்படிப்பட்ட இரக்க குணத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி போயிருக்கின்ற ஒரு சகோதரர் சகோதரியாக யாருன்னா இருந்தா அவங்க கிட்ட போய், நீங்க தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வழிகளிலிருந்து நீங்க விட்டு விலகிருங்க, இல்லை என்றால் நீங்க ஆக்கினைக்குள்ளாவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கரெக்ஷன் பண்றோம். இல்லைன்னா அவங்க செய்த தவறுகளை நினைத்து கொண்டு வேதனை அடைஞ்சு கொண்டிருக்கிறாருன்னா அப்படிப்பட்டவர்களை நம்ம மீட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய பாதையின்படியாக நடத்துகின்றதுக்கு நம்ம வந்துட்டு முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த இரக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த இரக்கம் வந்துட்டு அத போய் பணத்தை கொடுப்பா இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, நிச்சயமா ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். ஏழைகள் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்ற மனுஷனாக இருக்கிறான். அதுக்கடுத்து நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில யாரெல்லாம் வந்துட்டு துக்கத்தோட துயரத்தோட இந்த உலகத்தின் சில ஐஸ்வர்யம் இல்லாமல் அவர்கள் சில கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா நாம நிச்சயமா உதவி செய்யணும். ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கின்ற இந்த இரக்கம் என்கிறது ஒரு மனுஷனை கர்த்தரோட பாதையில நடத்துகின்றதுக்கு நாம் எடுக்கின்ற அந்த முயற்சி இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய நித்திய ஜீவனை குறித்துதான அந்த பகுத்தறிவு நமக்குள் எப்படி இருக்கிறதோ அதை குறித்துதான அந்த ஞானம் நம்ம கிட்ட எப்படி இருக்கோ, நம்மை போலவே எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் என்று சொல்லி அதற்காக சில முயற்சிகளை எடுப்போமே, அதுதான் அந்த இரக்கம் அப்படின்றத நம்ம யூதா புத்தகத்திலேயே 1வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்க முடியும். இதுக்கு ஒப்பிட்டு தான் ஆண்டவர் பேசியிருப்பாரு. மத்தாய் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவராக இருந்தார். எப்பொழுதும் தன்னை குறித்து வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிறது மட்டும்தான் அவருடைய போஜனமும் குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய திட்டம். அதை நிறைவேற்றுகின்றதே என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்லி கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யோன் 4வது அதிகாரத்துல அந்த விஷயத்த சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை நிறைய பேர் பார்த்து அவமானப்படுத்தும் போதாகட்டும், ஏசப்பா பார்த்து பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதாகட்டும், எந்த இடத்துலயோ ஆண்டவர் வந்துட்டு வேதனைப்பட்டது நம்மளால பார்க்க முடியாது. ஆண்டவர் வேதனைப்பட்டதெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படையாம போற மக்களை பார்க்கும்போது தான் அவருக்கு வேதனைப்பட்டவரை தவிர அவங்களுடைய ஆத்மா அழிஞ்சு போதே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டாரே அல்லாம அவரை குறித்து பேசுற எந்த விஷயத்துக்கும் அவர் வேதனை அடையல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலேயோ, யோவான் 8வது அதிகாரம் 50வது வசனத்திலேயோ, யோவான் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலேயோ ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் என் சுய மகிமையை தேடுவதில்லை, நான் என்னுடைய சுய மகிமையை தேடுவதில்லை, எனக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் நான் அல்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்போ கூட சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு மகிமை வர வேண்டும் என்று சொல்லி பேசுகிறவன் யாரா இருப்பான், அவன் பொய்யனா இருப்பான் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாரு. அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்தின் மனுஷர்கள் மூலியமா கிடைக்கின்ற எந்த மகிமையோ, தனக்கு அதன் மூலியமாக கிடைக்கின்ற லாபமோ, இப்படி ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் எதையும் செய்யவில்லை. அவர் மாம்சத்தன்மையில் இருந்த அந்த நாட்களில் எல்லாம் அவரை குறித்து தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை தான் நிறைவேற்றி கொண்டு அதுதான் தன்னுடைய லட்சியமாக என்று சொல்லி நின்று அதை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி
சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம அவ்வளவுதான் நம்மளுடைய இருதயத்துல சுத்தம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய கடமை, நம்மை குறித்துதான ஒரு சில காரியங்கள் தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய லட்சியம் என்று சொல்லி நாம் எண்ண வேண்டும். அது நிறைவேறும் பொழுது நாம் அதில் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இதன் மூலியமாக ஒரு காரியம் கிடைக்கும் என்று ஒரு கபடத்தோடு கூட, ஒரு வஞ்சகத்தோடு கூட தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகின்ற ஒரு மக்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக கைவிடப்படுகின்றவர்களாக மாறிவிடுவோம். அதனால தான் அந்த ஒரு காரியத்தை மாய்மாலம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மளுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மத்தாய் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமென். ஆமென். சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலையும், அதுக்கடுத்து எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கும். சமாதானப்படுத்துகிறது என்றால் ஒப்புரப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி, ஒப்புரமாக்குகின்ற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:20 சொல்றாரு, நாங்க கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதிகள்? நீங்க கர்த்தரோட ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் ஆண்டவர் சமாதானப்படுத்துவது என்று சொல்லி இருக்கிறார். உப்போடைய தன்மை என்னது அதோடைய சாரத்தினால் அறியப்படுகின்றது. போல தேவனை பின்படுகின்ற, அவருக்கு சீஷர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அந்த ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாக சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதிகளா இருக்கின்ற மக்களும், தேவன் அறியாமல் பிசாசின் கட்டுகளினால் கட்டப்பட்டவர்களும் கிறிஸ்தவம் என்று சொல்லி சில பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பரலோக ராஜ்யத்தை சேர்க்கிறதுக்காக நாம் முயற்சி எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சமாதானப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பகையாளிகளாக இருக்கின்ற அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக சமாதானம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷத்தை போய் அறிவித்தால் அதை சமாதானப்படுத்துகின்றவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 5வது அதிகாரம் 10-11. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சொல்லியிருக்கிறாரு, இதோ அப்படி உங்களை துன்புறுத்தும் பொழுது, அவர்கள் உங்களை பகைக்கும் பொழுது நீங்க மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி நீங்க இருந்தா நீங்க இந்த உலகத்துக்கு உப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உண்மையாவே இந்த உலகத்துல மனுஷர்கள் இருக்கும் பொழுது இப்படி இருந்தாங்களா? சீஷர்கள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5:41 பார்க்க முடியும். அவர்களை இனிமே நீ இயேசு என்கிற நாமத்தை எடுத்து பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் அழித்து அவங்களை அடித்து துன்புறுத்தும் பொழுதுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்க நாமத்தின் நிமித்தமா நாங்க வையப்படுறதுக்கோ அடிக்கப்படுறதுக்கோ நாங்க பாத்திரவான்கள் என்று சொல்லி நீங்க என்னென்னபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய வசனம் அவங்களுக்குள்ள நிறைவேறினபடியினால அதற்காக சந்தோஷப்பட்டாங்க. இந்த குணாதிசயம் ஏசப்பாக்குள்ள இருந்த குணாதிசயம் வசனத்துல எழுதப்பட்டிருந்தா இது நிறைவேறி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி, வசனத்துல இருக்கிறது நிறைவேறாதபடிக்கு கூட இருக்கிற ஒரு சீஷனே நான் உங்களுக்கு உயிர் வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுருவே, உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னா பிசாசே நீ எனக்கு பின்பதாக போ, நீ வந்துட்டு எனக்கு இடர்லாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னார். வார்த்தை அவருக்குள்ள நிறைவேறாத போது நாம அவ்வளவுதான். நம்மை குறித்து வசனத்துல எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கு. மத்தாய் 26வது அதிகாரம் 52-53 வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தாய் 26வது அதிகாரம் 52-53. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பா வந்துட்டு இந்த வார்த்தையை முடிச்சதுக்கு அடுத்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ என்னை குறித்து இதோ நியாய பிரமாணத்திலேயோ தீர்க்கதரிசி புத்தகங்களையோ எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா வார்த்தைகளும் எனக்குள்ள நிறைவேறணும் இல்லையப்பா. நிறைவேறணும் அப்படின்னா நீ இப்ப பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இவங்களை அடிச்சு என்னை எப்படின்னா காப்பாத்திரலோ அப்படின்றது போலாம் சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீ. அப்படி இருந்தா எப்படி என்னை குறித்து எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேற முடியும்? ஆனா நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டால எனக்கு என்னுடைய சார்பில் போரிடுறதுக்கு, இவங்க மேல போர் செய்வதற்கு லட்சம் தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவ்வளவுதான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
நீதி நிமித்தமாக துன்பப்படுறோமா, துயரப்படுறோமா, நிச்சயமாக நாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக நாம் மகிழ்ந்து களி கூறினால் நாம் சுவை தருகின்ற ஒரு உப்பாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனமானது நமக்குள் நிறைவேறுது, எங்களுக்குள் நிறைவேறுதே ஆண்டவரே, எங்களை குறித்து நீங்கள் முன்பதாக அப்பா சொன்ன காரியங்கள் தான் எங்களுக்குள் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ந்து களி கூறுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஓகே, ஏசப்பா இன்னைக்கு அவருடைய வசனங்கள் மூலியமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயர் நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு இந்த இரவு பொழுதுல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கும் பொழுது உம்முடைய சமூகத்தில் ராஜா நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை உபதேசித்தீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி. உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படியாக ஆவில் எளிமையாக இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு துயரம் இருக்க வேண்டும் என்கிறதையும், எதன் மேல் நாங்கள் பசிதாமுக்கு உண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும், எப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றும், இரக்கம் கொண்டவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்கிறதையும் என் தேவனாகிய கர்த்தரே அப்பா, நீதி நிமித்தமாக என் தேவனாகிய கர்த்தரே நாங்கள் எப்படியாக அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறதை அப்பா, இதோ ராஜா எப்படி மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்கிறதை, எப்படியாக ஒரு சகோதர மேல ஒரு சகோதரி மேல இரக்கமாக இருக்க வேண்டும் என்கிறதையும், இது எல்லாம் ராஜா அப்பா உப்பானது அதனுடைய சாரத்தினால் அறியப்படுகின்றது போல நாங்கள் உங்களுடைய சீஷர்கள் என்கிறது இப்படிப்பட்ட குணாதிசயத்தினால் அறியப்படுவோமே. இப்படிப்பட்ட சுபாவம் ராஜா உன் பிள்ளைகளாகி எங்களுக்குள் தாரும் ராஜா. இதை எழுந்து போனவர்களாக நாங்கள் உங்களை பின்பற்றதே அப்பா, இந்த உலகத்தின் எந்த விதமான பிரயோஜனங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறதை போல எங்களுடைய சிந்தைகளும் எங்களுடைய எதிர்பார்ப்பு உலகத்துக்குரியவைகளாக மாறி அது ஒரு துக்கமாக, லௌகீக துக்கமாக எங்களுடைய இருதயத்துக்குள் எழுப்பி எங்களுடைய சமூகத்தில் விட்டு விலகி போகிறவர்கள் ஒரு மனதுள்ளவர்களாக எங்களுக்குள் யார் ஒருவர் எழும்பியிருந்தாலும் ராஜா, அப்படிப்பட்ட எல்லா சிந்தைகளை கொடுக்கிற அசுத்தாவி சாத்தான்களை, எல்லா மாம்சத்தின் அப்பா இச்சைகளை இயேசு நாமத்துல அப்பா இப்பொழுதே ராஜா என் சகோதரர்களோடு ஒவ்வொருத்தருடைய சிந்தைகளை எடுத்து போடுகிறோம் ராஜா. உம்முடைய திருக்கரம் ராஜா என் சகோதரர்கள் மேல ஒவ்வொருத்தர் மேலேயும் இறங்கட்டும் ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை எப்படியாக ராஜா இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறதோ அப்படியாகவே உம்முடைய 2ஆம் வருகை வரைக்கும் உம்முடைய வலதுகரம் உமது பிள்ளைகளாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.